சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் பதவி பறிப்பு அதிரடியாக வெளியான அறிவிப்பு. ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி மீதே வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் அந்த வழக்கின் தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமாக, அதாவது ஸ்டாலினுக்கு சாதகமாக வரவில்லை. உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆளுநரை மட்டுமில்லாமல் ஜனாதிபதியே அவமானம் செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். கடைசியில் ஸ்டாலினுக்குமே அது மிக பெரும் அவமானம். அங்கு வரை சென்றும் அவர் அவமானப்பட்டுதான் இப்பொழுது திரும்பியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ஆளுநர் ஒரு மசோதாவை அவரின் பேரிலேயே, அவர் விருப்பத்தின் பேரிலேயே அவர் செயல்பட முடியும் என்று தீர்ப்பு வழங்கியதால் ஸ்டாலினுக்கு அந்த தீர்ப்பு எதிராக உள்ளது. ஸ்டாலின் அதை விடப்போவதில்லை, நான் ஆளுநருக்கு எதிராக மீண்டும் செயல்படுவேன் என சொல்லியிருக்காரு. இந்தியாவின் முதல் குடிமகனான ஜனாதிபதி மீதே ஸ்டாலின் அவர்கள் வழக்கை தொடர்ந்தது. உச்சநீதிமன்றம் ஸ்டாலின் எதற்காக நிறைய கேள்விகளை கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கேள்விக்கும் திணறிய ஸ்டாலின் கடைசியில் ஸ்டாலினுக்கு எதிராகவே அந்த வழக்கை திருப்பி அவர் கடைசியில் அவமானம் மட்டுமே சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு ஸ்டாலினின் ஆட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்களே உள்ளது. ஸ்டாலினின் மீது நம்பிக்கை தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் உள்ளோர் அனைவரும் ஸ்டாலின் மீது இருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டனர். கூடவே இவ்வாறு நம்பிக்கை இழந்ததன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோல்வியை தழுவார். அவரது கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவும். இதன் காரணமாக அவர் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடமே சமர்ப்பிப்பார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை ஆளுநரும் தொடர்வார், ஆளுநர் RN ரவி தமிழகத்தில் தொடர்வார் என்கின்ற தகவலையும் தற்போது உச்சநீதிமன்றம் வாயிலாக தெரியப்படுத்தியுள்ளனர். இதனால் கண்டிப்பாக ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடமே சமர்ப்பிப்பார் ஸ்டாலின். மேலும் ஆளுநரின் பதவிக்காலம் 1 வருடத்திற்கு முன்னரே முடிந்துவிட்டது. ஆனாலும் தொடர்ந்து ஆளுநராக RN ரவி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். காரணம், ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி மற்றும் ஆளுநரை அவமானப்படுத்தியது. இதன் காரணமாக தான் ஆளுநரின் பதவி நீட்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பதவியை பறிக்கும் வரை RN ரவி அவர்கள்தான் தொடர்ந்து ஆளுநராக இருப்பார் எனவும், ஒருவேளை அவரை மன்னிக்க வேண்டுமென்றால் மன்னிப்பு கடிதத்தை ஆளுநரிடமும் ஜனாதிபதியிடம் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதை சமர்ப்பிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் திமுகவின் ஆட்சி மொத்தமாக கலைக்கப்படும். ஒருவேளை அவ்வாறு கலைக்கப்பட்டால் மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் கிடையவே கிடையாது. அவரால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் இழந்து விடுவார். இதன் மூலம் திமுக என்ற கட்சி 2ஆக உடைந்துவிடும். தற்போது வாரிசு அரசியலின் பேரில்தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் தான் அனைத்து பொறுப்புகளையும் கவனித்து கொண்டுள்ளார். உதயநிதிக்கு தமிழகத்தில் முதல்வராகும் வாய்ப்பே கிடைக்காது என்கின்ற தகவலையும் தற்போது பார்க்க முடிகின்றது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்தால் திமுக என்ன ஆகும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.